ராஜ உறுப்புகளை சுத்தம் செய்ய இந்த செய்முறையை பயன்படுத்துங்க. ராஜ உறுப்புகளான கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, இதயம் இதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டாலே போதும். ராஜ உறுப்புகளை சுத்தம் செஞ்சிட்டாலே போதும். நமக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான நோய் இல்லாமல் நம்ம வாழலாம். ராஜ உறுப்புகளை சுத்தம் செய்ய இந்த ஒரு செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க. செய்முறையை சொல்கிறேன், கரெக்டாக கவனிங்க. ஓமம் 100 கிராம் எடுத்துக்கங்க. கருஞ்சீரகம் 100 கிராம் எடுத்துக்கங்க. வெந்தயம் 250 கிராம் எடுத்துக்கங்க. மூணுத்தையுமே தனித்தனியாக வறுத்துடுங்க. தனித்தனியாக வறுத்துட்டு அது மூணுத்தையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிக்கங்க. அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, அதிகபட்சம் நீங்கள் 7 மணிக்கெலாம் சாப்பாடு சாப்பிட்ருங்க. 8 மணிக்கு இந்த கலையிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் நார்மல் வாட்டரில் கலந்து குடிச்சிடுங்க. ராஜ உறுப்புகள் சுத்தமாயிடும். ராஜ உறுப்புகள் இருக்கிற கழிவுகள் அனைத்தும் வெளியேறிடும்.